என்ன பேசுங்க நீங்க பேசுங்க அதாவது நேற்று எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார். மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது. படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுலாம் நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம், ஏன்னா இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆகிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம். அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம். சார் வேறு ஏதாவது இல்லை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை கொடுத்து அது ஏதாவது ஒரு நாள், ஏன்னா தேர்தல் நேரம் இருக்கிறது, நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ அது தேதி நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள். இல்லைங்க பாருங்க, எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் சம்மன். எல்லாருக்கும் தெரியும். உள்ள நடந்த உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றில் ஒரு சிம்பிள் உதாரணம், 607 காவல்துறை காவலர்கள் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார். 607, அதாவது சும்மா குத்து மதிப்பால் 607 காவலர்கள் சட்டசபையில் சொல்லியிருந்தார். திரு டேவிட்சன் அவர்கள் 500 காவலர்னு சொல்லியிருந்தார். ஒரு சின்ன முரண்பாடு சொல்கிறேன், ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியல் ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல விதத்தில் இந்த கேஸில் நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்திருந்து அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில், அதாவது போஸ்ட்மார்ட்டமில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னே கூறியிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்தும் சிபிஐயிடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன்தேதியிட்டு நாங்கள் தான் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் முடித்து தர சொன்னோன்னு சொல்லி கரூர் நகர ஸ்டேஷன்லேருந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம். அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ. கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அட் எனி காஸ்ட். நேர்மையாக